சீமானுக்கு கொடுத்து பார்க்கலாம் பிரதர். சீமானுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் இப்போ தானே அரசியலில் கால் தடம் பதிச்சிருக்காரு. ஒரு 5 வருஷம் போகலாம். ஏன்னா இப்போ 5 வருஷம் அது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். என்னதான் அப்படி கத்துறாரு, அதாவது ஒரு சில விஷயம் நல்ல நல்ல விஷயமா சொல்றாரு. விவசாயிங்களாம் அரசு உத்தியோகமாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய திட்டங்களை கொண்டு வரேன்னு சொல்றாரு. இலவசங்கிறத ஒழிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா இலவசம் மக்களுக்கு முதல்ல இலவசமே கொடுக்கக்கூடாதுங்க. இலவசத்தை கொடுத்தாலே அது ஊனமுற்றோர்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இதுவாகிடும். மக்களுக்கு அப்போ உழைப்புனா என்னன்னு தெரியாது. இவ்வளோ நாள் மக்கள் போயிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். நான் பர்சனலாக சொல்கிறேன், இவ்வளோ நாள் மக்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. 10 ரூபா கொடுத்து போக தெரியாமல் இருந்தது மக்களுக்கு. 10 ரூபா 20 ரூபா கொடுத்து போக தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு திட்டம் தான் அது. மகளிர் திட்டங்கிறது நல்ல ஒரு விடியல் திட்டம், நல்ல திட்டம் தான். ஆனாலும் மக்களுக்கு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. பஸ்ஸில் அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு அணுகுமுறை, சரியான அணுகுமுறை இல்லாமல் மக்கள் அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப அசிங்கமாக திட்டுறது. கண்டக்டர் வாயிலாக, டிரைவர் வாயிலாக ரொம்ப வயசானவங்களெல்லாம் இறக்கி விடுறது, ஏற்றுறது கிடையாது. கண் கூட நானே பார்த்துருக்கேன். இதெல்லாம் நிறையா நானே பார்த்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா, பசியார அந்த அம்மா உணவகம் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்டாப் பண்ணதே வேஸ்ட்டு. எத்தனையோ பேர் வயசானவங்கலாம் இப்போலாம் நிறைய நகரத்தில் கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா இதை நம்பியே வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. 3 வேளை 10 ரூபா இருந்தால் சாப்பிட்றலாம். எந்தெந்த திட்டத்தெல்லாம் முடக்கணும்னு நினைச்சாங்களோ இப்போ உள்ள அரசாங்கம் அதை முடக்கிட்டாங்க. தேவையில்லாத ஒரு அரசாங்கம் தான் இப்போ உண்மையாகவே என்ன பொறுத்தல். இப்போ உள்ளது 2026. இப்போ புது சட்டமன்ற தேர்தல் வரதுனால போதை இல்லாத தமிழகத்தை யார் தராங்களோ, பெண்களுக்கு யார் சம உரிமைனா எல்லாத்துலேயும் சம உரிமை, அப்புறம் பாதுகாப்பாக பெண்களுக்கு யார் பாதுகாப்பு அளிக்கிற மாதிரி ஒரு தமிழகத்தில் ஒரு சட்டம் கொண்டு வராங்களோ, ஆணவ படுகொலைலாம் நிறைய நடக்குது. அந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும். இது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. என்னோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆர் சீமான், அவ்வளோதான். சீமான்லாம் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பாதி கேண்டிடேட்ஸ் உமனுக்கு தான் கொடுத்துருக்கலாம். அது ஒரு சுதந்திரமானது தானே, அது கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அவர் நினச்சிருந்தா எத்தனையோ பெரிய பெரிய கட்சிங்களுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சு நிறைய கல்லா கட்டி இருந்திருக்கலாம். ஏன் என்ன விஷயமான இப்போ 3வது தடவை 4வது தடவை சம்திங் தனித்து போட்டிடுறாரு. பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து இங்கே 172 பேர்னா இங்கே 172 பேர், இங்கே 130 பேர்னா இங்கே 130 பேர் சம உரிமையாக கொடுக்குறாரு. இங்கே ஆண்கள் பாதி பேர், இங்கே பெண்கள் பாதி பேர் நிற்க வைக்கிற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் பிரதர். என்னோட கருத்து சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.